ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் ட்ராய்டு. நீங்கள் கேட்குறீங்க ஐஸ்வர்யா ஏதோ வெரைட்டியாக சொன்னல. எனிவேஸ், இன்றைக்கி எபிசோட் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் எதுவும் நினச்சிடாதீங்க. பிகாஸ் ஐ வாஸ் லிட்டில் பிஸின்னு இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான் லேட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போது ஆல்மோஸ்ட் 3:50 ஆகுது. சீக்கிரமாக தான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இமீடியட்டாக. பட் ஏதாவது லேட் ஆச்சுன்னா சாரி, ஓகே. அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு மேலே நான் எதுவும் கேட்க விரும்பலை, ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. ஐ மீன் டு சே, கேட்க விரும்பலை, இல்லை கேட்பேன். பிகாஸ் இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி தட் என்னோடய சேனல் க்ரோ பண்ணணுன்னா நான் கேட்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நான் கேட்குறேன். பட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு இன்னும் புது ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை என்ன இன்னும் பூஸ்டப் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணுன்னா நல்லதாக ஒரு கமெண்ட் கொடுங்க. எனிவேஸ், லெட்ஸ் கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஐஷு அண்ட் ஜரீனா வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு கிளினிக் வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அப்போலோலேருந்து ஒரு ஃபோன் கால் வரும். தட் உங்கள் சர்வீஸ் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தேவைப்பட்டுச்சு அப்படின்ட்டு. சரின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் அப்போலோக்கு போவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சிஸ்டரை பார்த்து, ஒரு நன்னை பார்த்து ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மேரி சிஸ்டரை பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து மேரி சிஸ்டர் தெரியும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஐஷு அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த சிஸ்டர்கிட்ட பேசுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் அண்டு தேவாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு ஒரு கோல்டு செயின், ஒரு கோல்டு ரிங்கு எடுப்பாங்க. அண்ட் ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வைட் பண்ணுவாங்க. பட் ஓன்லி ஜான் அண்ட் ரீனா மட்டும்தான் பர்த்டேக்காக கிளம்புவாங்க. திஸ் இஸ் வாட் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், ப்ரீவியஸ் எபிசோடில் பார்த்தோம். ஸோ இப்போது இந்த எபிசோடில் என்ன அப்படின்னது இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த லெட்டர் எடுத்ததுக்கப்புறம் ஜான் அண்ட் ரீனா வந்து கிளம்பிடுவாங்க டு சென்னைக்கு வந்ததும் ரீனா யார், நம்ம ஐஷு அண்டு செரீனா போய் அவங்கள ரிசீவ் பண்ணிக்கிட்டு பர்த்டே பேபி வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததும் தேவா வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஹே, நீங்கள் என்ன இங்கே அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, தோ ஐஷு இன்வைட் பண்ணாங்க, அதுதான் வந்தோம். சரி, அப்படியே அவங்களையும் மீட் பண்ணி போகலாம் அப்படி வந்தோம் அப்படின்ட்டு ஏதோ அவங்க பர்த்டே பற்றி தெரியாமல் பேசுகிற மாதிரி பேசுவாங்க. சரி, ஓ அப்படியா, குட், நல்லா பண்ணுங்க, ஐ மீன் யூ டிட் அ கிரேட் ஜாப், வாங்க உள்ள, ஹாப்பியாக இருக்குது உங்களை பார்த்ததும், சரி வாங்க அப்படின்ட்டு இன்வைட் பண்ணுவாங்க. இன்வைட் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. தேவா அண்ட் ஐஷு, இதோ இவங்க தான் என் ஃப்ரெண்ட்ஸுமா, சின்ன வயசுலேருந்து நான் இவங்க கூட தான் வளர்ந்தேன். இவங்க பேர் ஜானு, இவங்க பேர் ரீனா அப்படின்ட்டு அவங்கள அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரின்னு எல்லோரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஜான் அண்டு ரீனா அண்டு ஜரீனா வந்து ரூமை டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதும் அவங்களுக்கு பர்த்டேன்னு நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்பாங்க தேவா ஐஷுக்கிட்ட. ஆமாம், உன்னோட பர்த்டே, ரொம்ப எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா அப்படி இப்படின்ட்டு அவங்க பேசுவாங்க. இல்லை, தேவை தான், நீ எதுவும் பேசாத அப்படின்ட்டு இவங்க பேசிட்டே இருப்பாங்க. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஃபைனலி
ஷார்ப் நைட்டு 12 o'clock கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எல்லோரும் கேக் சாப்பிட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் தேவா அம்மா அண்டு ஜரீனா வந்து அம்மாவோட 2 bedrooms இருக்கும். ஸோ அம்மாவோட பெட்ரூம்குள்ளே இவங்க மட்டும் போயிடுவாங்க. ஜரீனா அண்டு தேவாவோட அம்மா அவங்க ரூமுக்கு போய் தூங்கிடுவாங்க. அண்டு ஜான் வந்து நான் ஹாலில் இருக்கிற சோஃபா இருக்கு இல்லையா, நான் அந்த சோஃபா மேலேயே தூங்கிடுறேன் அப்படின்ட்டு அவங்க தூங்கிடுவான். அண்ட் ஜான் வந்து கிட்டார் நல்லா ப்ளே பண்ணுவான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச இஃப் ஐ எம் நாட் ராங், மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய மெம்பர்ஸ்க்கு பை பர்த் ஃபியூ ஸ்கில்ஸ் இருக்கும், இந்த மாதிரி மியூசிக் ஸ்கில்ஸு. அவங்க போய் மியூசிக்ஸ் கிளாஸில் எல்லாம் கற்றுக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு கீபோர்டு கிட்டாரு பார்த்ததும் சின்ன வயசுலேருந்தே தே வில் ஸ்டார்ட் பிளேயிங். ஐ டோன்ட் நோ ஹவு, பிகாஸ் நான் நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி பாய்ஸை. கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க, பியானோ ப்ளே பண்ணுவாங்க. என்னடா எங்கேயாவது கற்றுக்கிட்டியான்னா, இல்லை சின்ன வயசுலேருந்தே நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு தான், சர்ச்சில் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. ஸோ ஜான் கூட அப்படி தான் கிட்டார் எங்கே போனாலும் அந்த கிட்டாரை எடுத்துகிட்டு தான் போவான். ஸோ இவங்க கிட்டார் ப்ளே பண்ணுவாங்க, ஐஷு வந்து பாட்டு பாடுவாங்க, தேவா வந்து டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி நிறைய நேரம் என்ஜாய் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் ஜானு சரி அப்போது நான் வந்து இங்கே சோஃபாலையே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சோஃபாக்கு பெட்ரூமில் இருந்து சோஃபாக்குள்ளே சோஃபா கிட்டே வந்துடுவான். அப்போது ரீனா தேவா அண்ட் ஐஷு வந்து பெட்ரூமில் தூங்கலான்ட்டு நினைப்பாங்க. பட் தேவா வந்து ஒரு கண் மூலமாக ரீனாவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, தட் ப்ளீஸ் நீங்களும் கிளம்புங்க வெளியே, ஐ வாண்ட் டு பி அலோன் வித் தேவா ஐஷு அப்படின்ட்டு. அது புரிஞ்சுக்கிட்டு ரீனா இல்லை நான் ஜான்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நான் ஜான்கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னதும், நீ எங்கேயே போகிற அப்படின்ட்டு, இல்லை நீயும் இங்கேயே தூங்கு, நம்ம 3 பேரும் இங்கேயே தூங்கலாம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க. சொன்னதும் இல்லை நான் வரேன், ஜான்கிட்ட பேசிட்டு வரேன், அர்ஜெண்ட்டாக ஒரு விஷயம் பேசணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த ரூமில் இருந்து ஃபைனலாக வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டதும் ஜான்கிட்ட இவங்க போய் பேசிட்டே இருப்பாங்க. இப்போ ரூமில் வந்து ஒன்லி ஐஷு அண்ட் தேவா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ தேவா வந்து ஏன் என் கூட தனியாக இருக்கணுன்னா ஏன் அப்படி பயமாக இருக்குது உனக்கு, நான் எப்போவாவது உன்னை ஏதாவது செஞ்சேன்னா அட்லீஸ்ட் உன் பர்மிஷன் இல்லாமல் நான் உன் கை கூட பிடிக்கலல்ல, இப்போ நீ எதுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகிற, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, ப்ளீஸ் கூலாக இரு அப்படின்ட்டு தேவா சொல்லுவாங்க ஐஷு கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன், இல்லை நம்ம 2 பேரும் இங்கேருந்து ரீனாவை வெளியே அனுப்பினா நல்லா இருக்காது, அம்மா வேறு இருக்காங்க இல்லையா, வேணாம் அப்படின்ட்டு ஐஷு சொல்லுவாங்க. பரவாயில்ல அவங்க வரமாட்டாங்க, டோன்ட் வரி, ரீனா வரமாட்டாங்க, டோன்ட் வரின்னா அது எப்படி, எதுக்கு வராமல் இருப்பாங்க, வருவாங்க அப்படின்வாங்க. சரி அது விஷயம் அப்புறமா பேசலாம். ஆமாம் நீ எனக்காக என்னமோ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்தியாமையே, என்ன இது அப்படின்னதும் ஃபஸ்ட்டு அந்த ரிங்கு எடுத்துகிட்டு அவங்க கைக்கு ஃபிங்கருக்கு போடுவாங்க. ஃபிங்கருக்கு போயிட்டு நீ எனக்கு போட்டேன், இல்லை நானும் உனக்கு ஒன்று போட்டேன் இப்போது அப்படின்ட்டு அந்த கோல்டன் டைமண்ட் ரிங்கை எடுத்துகிட்டு அவங்க கைக்கு போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் வாவ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை நீ ஏதோ 21 கிஃப்ட்ஸ் கொண்டு வந்தையாமையே, எனக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும், யார் சொன்னாங்கன்னா, யாரோ சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு எடுத்து கொடுப்பியா இல்லையா அப்படின்னதும் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் அவங்க கொண்டு வந்த எல்லா கிஃப்ட்ஸும் ஒன்று ஒன்றா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே நான் சொன்னேன் இல்லை ஆல்ரெடி, இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு, டிக்லீஸு, அதுக்கப்புறம் நெயில் கட்டரு, ப்ரெஷ்ஷு, இந்த மாதிரி சின்னதாக அவங்களுக்கு பர்சனல் யூஸு, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸு, பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் சானிடைசர் பேட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு 21 அவங்க நெயில் கட்டர்ஸ், இந்த மாதிரி பர்சனல் யூஸ். ஸோ இந்த மாதிரி
எல்லாமும் அவங்களுக்கு கொண்டு வந்து ஒரு 21 கிஃப்ட்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. ஓகே, அதெல்லாம் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரொமான்டிக்காக தேவா வந்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் என் பர்த்டே இல்லை, நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீ ஓகே சொல்வியா அப்படின்னு அப்படின்னு கேட்பாங்க. ரிக்வெஸ்ட்டா, என்ன அது, ஃபஸ்ட்டு அது சொல்லு அப்படின்வாங்க. இல்லை, நீ ஓகே சொன்னால் ஓகே அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு நீ என்னென்னது சொல்லுன்னு சொன்னால், இல்லை 21 கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணாம், நான் உன் பாடி ஃபுல்லாக ஒரு 21 பிளேசஸில் கிஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், அது மட்டும் பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஐஷு வந்து நோ 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 அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது தேவா வந்து, பாரு, நான் வந்து என் மைண்டில் ஒரு பேட் இன்டென்ஷன் வச்சுட்டு எதுவும் கேட்கலம்மா. உன் பாடி ஃபுல்லாக மார்க்ஸ் இருக்குல்ல, நிறைய மார்க்ஸ் இருக்குது. அந்த ஒரு மார்க்குக்கு ஒரு கிஸ்ஸாக கொடுக்குறேன்னா, எப்போவாவது நீ அந்த மார்க் பார்க்கும்போது உனக்கு அந்த பெயின் உன் மைண்டுக்கு வரக்கூடாது. உனக்கு அந்த மார்க் பார்த்தாலும் நான் கிஸ் பண்ண அந்த ஸ்வீட் மூமெண்ட்டு தான் உனக்கு மைண்டுக்கு வரணும். அதுதான் என்னோடய ஃபீலிங், தவிர எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஐஷு வந்து நோ 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 நோன்னு தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிவிட்டு சரி, நான் போய் அவங்க அங்கேருந்து அந்த டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணுறதுக்கோ என்னமோ, இல்லை நான் வந்து ரீனாவை கூட்டிகிட்டு வரேன், ரீனா வருவாங்க, ரீனாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு டாபிக் டைவெர்ட் பண்ணுவாங்க. அப்போது தேவா வந்து ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு, நீ ஒன்றும் போவேன்னா நானே போய் ரீனாவை கூட்டிட்டு ஜான் கூடவும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வர்றேன், ஓகேவா அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு ஐஷு வந்து ரூம்லேயே இருப்பாங்க. தேவா வந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா அங்கே ரீனா ஆல்ரெடி ஜான் கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ ஜான் வந்து அங்கே உட்காந்ததும் தேவா போய் ஹாய் ஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஹாய் பர்த்டே கேர்ள், வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. சொன்னதும் தேவா அவங்க பக்கத்துலேயே உட்காந்து, என்ன ப்ரோ, என்ன திங்க் பண்ணுறீங்க, நீங்கள் இங்கே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்களும் ரீனாவும் வந்ததுக்கு, பட் ஏன் விக்கி அண்டு சோஃபியா கூட வந்திருந்தா நல்லாயிருக்கும், ஏன் அவங்க வரல அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, சோஃபியா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, விக்கிக்கு ஏதோ வேலை இருக்கான், ஸோ அதான் அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, வெரி குட் அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் இப்படியே பேசிட்டே இருப்பாங்க, ஜென்ரல் டாக்ஸ் தான். ஸோ மேரி சிஸ்டர்கிட்ட பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. சரின்ட்டு சரி, நீங்கள் எப்படியோ வந்தீங்கல்ல, சோஃபியா அண்டு விக்கி கூட உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சாங்க, சரி நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோ கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பண்ணதும் அவங்க 2 பேரும் விஷ் பண்ணுவாங்க தேவாவுக்கு. விக்கி வந்து வெரி ஹாப்பியாக இருக்குது தேவா, நீ ஐஷுவோட லைஃப்பில் வந்துட்ட, ஐஷுவை இன்வைட் பண்ணியிருக்கேன், ஐஷு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஐஷு ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம், ஸோ அப்படின்னு ரொம்ப ஹாப்பி, அவங்க மனசில் இருக்கிற அந்த ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க விக்கி தேவா கிட்ட. அப்போது தேவா வந்து டோன்ட் வரிடா, நான் ஐஷுவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், ஷி வில் பி வெரி ஹாப்பி வித் மீ, நீங்கள் ஐஷு பற்றி நீங்கள் எந்த கவலையும் வேணாம், நான் இருக்கேன், அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பரோசா கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அப்புறம் அவங்க கால் கட் பண்ணிடுவாங்க. அப்போது தேவா கேட்பாங்க ஜானை, ஆமாடா, நீயும் ரீனாவும் லவ்வில் இருக்கீங்கல்ல, இது ஒரு ஃபேமிலியாக கன்வெர்ட் எப்போ பண்ணுறீங்க அப்படின்னதும் ஜான் வந்து, எனக்கு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப நல்லா தெரியும், பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு ஃபேமிலி இல்லைல்ல, ஸோ நாங்கள் பிளான் பண்ணுறோம், கூடி சீக்கிரம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் தேவா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வெரி ஹாப்பிடா, என்னை இன்வைட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வரேன் உங்கள் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓகே ஓகே, சரி ரொம்ப லேட் ஆச்சு, தூங்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஜான். ஓகே குட் நைட் அப்படின்ட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தேவா ரூமுக்கு வந்துடுவாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா ஐஷு தூங்கிட்டே இருப்பாங்க ரொம்ப அழகாக.
இன்னோசென்ட்டாக ஒரு சின்ன குட்டி பேபி மாதிரி தூங்கிட்டே இருப்பாங்க. தேவா ஐஷுவை பார்த்து அவங்க எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த பொண்ணை பார்த்தா அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸாக தூங்குனா என்ன பண்ணிடுவேனோ இந்த பொண்ணை அப்படின்ட்டு கொஞ்சம் தூரமாக தான் தூங்குவாங்க. தூங்கி ஐஷுவே பார்த்துட்டே இருப்பாங்க. தேவா பார்த்துட்டே இருக்கும்போது சின்ன மூமெண்ட்டு மூலமாக ஐஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பண்ணதும் என்னடி அவ்வளோ தூரமாக தூங்கிட்ட நீ அப்படின்ட்டு இவங்களே போய் அவங்கள ரொம்ப க்ளோஸாக கட்டி பிடிச்சிட்டு தூங்குவாங்க. ஆல்ரெடி தேவா ரொம்ப கஷ்டமாக அவங்களோட எமோஷன்ஸு ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டே இருக்கும்போது இவங்க போய் அவ்வளோ கட்டி பிடிச்சதும் அவங்க எமோஷன்ஸ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. மறுபடியும் ஐஷு ப்ளீஸ் ஐஷு அப்படின்ட்டு மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணதும் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை, நான் எந்த பேட் இன்டென்ஷன்லையும் உன்னை கிஸ் பண்ண மாட்டேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு எப்படியோ ஃபைனலி கன்வின்ஸ் பண்ணுவாங்கப்பா. கன்வின்ஸ் பண்ணதும் சரின்ட்டு அவங்களும் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்லோவாக அவங்க எவ்ரி ஊண்டு மேலே ஒரு சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா ஐஷு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. எமோஷன் ஆகக்கூடாது, ஹார்ட் பீட்டை இதாகக்கூடாதுன்ட்டு. ஸோ அவங்க கிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக அவங்களோட அந்த ஹார்ட் பீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்டில் ஃபைனலி அந்த இது மறுபடியும் வந்துடும் அவங்களுக்கு. சரி நான் கிஸ் பண்ணல, ஓகேவா, இப்படியே இருந்தால் எப்படி, நான் எத்தனை நாள் தான் உனக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு 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 ரகமான ஒரு ஃபீலாக கேட்பாங்க தேவா ஐஷு கிட்ட. ஐஷு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுவாங்க. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ண அதுதான் சொல்லுவாங்க அப்போது, இல்லை தேவா, நீ என் பக்கமாக வந்தால் எனக்கு ரொம்ப இப்படி ஆகுது, அதான் நானாக உன்கிட்ட கிஸ் பண்ணால் எனக்கு எதுவும் ஆகிறதில்ல அப்படின்ட்டு அந்த நைட்டு நடந்த விஷயம் தேவாவுக்கு சொல்லுவாங்க. சொன்னதும் ஓ அப்படியா அப்படின்ட்டு, சரி இது நம்ம பார்த்துக்கலாம், நல்ல ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடு அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இப்படி அவங்க அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸு ஹாப்பியாக நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட தேவா கூட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே அதுக்கப்புறம் லாக்டவுன் இஸ் க்ளோஸ்ட். கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் லாக்டவுன் போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க காலேஜஸ்ஸு, ஸ்டடீஸு, பார்ட் டைம் ஜாப்ஸு எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். பிஸி ஆயிடுவாங்க. மறுபடியும் பிஸி ஆனதுக்கப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும்போது ஜான் அண்டு நம்ம ரீனா 2 பேரும் டிசைட் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் ஆகிட்டு சம்மரில் நினைக்கிறேன் மார்ச் ஆர் மே ஏதோ சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அவங்க மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மேரேஜ்க்காக இவங்களை இன்வைட் பண்ணுவாங்க. தேவா, அவங்க யார், ஐஷு, ஜரீனா, நம்ம தேவாவோட ஃப்ரெண்ட்ஸை கூட இன்வைட் பண்ணுவாங்க. பட் தேவாவோட ஃப்ரெண்ட்ஸில் எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க. ஒன்றே ஒரு பொண்ணு மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் வருவாங்க. பிகாஸ் அந்த பொண்ணு ரொம்ப ஆக்டிவ். ஸோ நான் வரேன் அப்படின்ட்டு அவங்க வருவாங்க. எல்லோரும் சேர்ந்து கல்யாணத்துக்காக போவாங்க. கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறம் ஐஷு நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நடக்கிற ஃபஸ்ட்டு மேரேஜு, ஸோ நல்லா கிராண்டாக பண்ணணும், எல்லாருக்கும் ஆசிரமத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நிறையா அவங்க வயிறு ஃபுல்லாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்கிற எல்லா சேவிங்ஸும் வச்சு மேரேஜ் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க சர்ச்சில். அண்டு அவங்க ஆசிரமத்தில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும், அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபியூ மெம்பர்ஸை இன்வைட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பியாக அண்டு
இவங்கள அடாப்ட் பண்ண மதர் ஃபாதர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட இன்வைட் பண்ணுவாங்க. ஃபாதர் வரமாட்டாங்க, அம்மா தம்பி வருவாங்க. அண்டு ஃபுல்லாக மேரேஜை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.